எல்லாத்தையும் விட உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம்டா. என் கண்ணு முன்னாடியே ஒருத்தி ஏமாத்திட்டு போவா, அவளை எப்படி நான் சும்மா விட முடியும்? நீ அவளை ஒன்றும் பண்ணிடலையே. நான் எதுவுமே பண்ணலண்ணே. அந்த குட்டி அம்மனே அவளுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டா. ஆமாண்ணே, அவன் மேல குட்டி அம்மனோட வேப்பல பட்டதும் அப்படியே மாயமா மறைஞ்சு போயிட்டா. அது எப்படி அவ மறைஞ்சானே? அவ ஆளே சரியில்லைண்ணே. சரி விடு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேஃபா எடுத்து வை, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க எங்கண்ணே இருக்கீங்க? வந்து சொல்றேன் சந்திரா, அம்மாவை பார்த்துக்கோ. நான் ரொம்ப கேட்டதா சொல்லு. சரிண்ணே, பத்திரமா வாங்க. இது எத்தனாவது கண்டம்னே தெரியல. என்ன சார் சொன்னாரு? குட்டியம்மன் சொன்னாங்கல்ல 9 கண்டம் வரும்னு. அதுல 1 சந்திராவையும் தேடி வந்திருக்கு. அதனாலதான் இத்தனை பிரச்சனைகளும். குட்டியம்மன் துணை இல்லைன்னா சந்திரா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. குட்டியம்மா, குட்டியம்மா போலாம். இந்த கோவில் தான் நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்க போற இடமா சார்? வாங்கம்மா, வாங்க ஐயா, வாங்க வாங்க. வணக்கம். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க 2 பேரும் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அந்த தெய்வம் உங்களை கைவிடாது. சாமி, நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு சந்திர கிரகணம். தேவநந்தினிங்கிற அந்த துர் ஆத்மா உங்க 2 பேரையும் பழி வாங்க துடிக்குது. அதுகிட்ட இருந்து தப்பிக்க இந்த கோவிலை தேடி வந்திருக்கீங்க. ஆமா சாமி. சாமி, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துருங்க சாமி. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. உங்களை நம்பிதான் நாங்க இந்த கோயிலுக்கே வந்திருக்கோம். சாமி, எனக்கும் அந்த துர ஆத்மாவுக்கும் தான் பிரச்சனை. அணுவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. எப்படியாவது நீங்க அணுவை காப்பாத்திடுங்க. அந்த துராத்மா என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா என்னால அணுவுக்கு எந்த அநியாயமும் நடக்கக்கூடாது. உங்க 2 பேரையும் காப்பாத்தணுங்கிறது தான் என்னோட நோக்கம். ஆனா நமக்கு இப்ப நேரம் இல்லை. சந்திர கிரகணம் நெருங்கிடுச்சு. அதுக்குள்ள என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் நான் பண்றேன். அதோட பழைய நினைவுகளை எல்லாம் அந்த துர் ஆத்மா விட்டுட்டு ஓடுற மாதிரி செய்யறது தான் என்னோட நோக்கமே. அதுக்கு மேல அந்த கடவுள் விட்ட வழி. சாமி, உங்க யாகம் நிச்சயம் பலிக்கும்ல? இதுவரைக்கும் எந்த மகா யாகமும் பலிக்காம போனதே கிடையாது. இப்ப எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை நேரம் தான். என் மகா யாகம் பலிக்கணும்னா குறைஞ்சது 1 மண்டலமாவது நீங்க பூஜை பண்ணணும். அதாவது 48 நாள். அதுக்கப்புறம் தான் மகா யாகம் செய்யணும். ஆனா இப்போ நம்ம கிட்ட 48 மணி நேரம் கூட கிடையாது. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. நீங்க 2 மாசம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே எனக்கு தெரியாது சாமி. நாங்க என்ன பண்றது? மகா யாகம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த யாகத்துல என்ன வேணா நடக்கலாம். யார் உயிருக்கு வேணாலும் ஆபத்து வரலாம். யாகத்தை பாதியில நிப்பாட்ட எனக்கு அனுமதி கிடையாது. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் இந்த யாகத்தை செய்ய போறோங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. புரியுது சாமி. இந்த யாகத்தினால நிச்சயம் நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன். தன்னை நம்பி வந்தவங்களை நிச்சயம் அந்த கடவுள் கைவிடாது. இதே நம்பிக்கையோட நீங்க வாங்க. அதே சமயம் நம்ம போக போறது ஒரு துர் ஆத்மா கிட்ட. அதை மட்டும் மறந்துடாதீங்க. தேவநந்தினி கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா அது உயிருக்கே ஆபத்தா முடியும். நீங்க பக்கத்துல இருக்க சத்திரத்துல போய் தங்கிக்கங்க. மகா யாகம் நாளைக்கு நடக்கும்.
அதுக்கான வேலைகளை நான் இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். சாமி, நீதாம்மா இவங்களை காப்பாத்தணும். உன்னையே நம்பி வந்திருக்காங்கம்மா. உன் பிள்ளையா நினைச்சு நியாயத்தை நிலநாட்டுமா. நாற்பத்தெட்டு நாள் நோன்பு இருக்க உங்களுக்கு நேரம் இல்லாதால இந்த மகா யாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சில பரிகாரங்கள் செய்தாங்க. செஞ்சிடலாம் சாமி. என்ன பரிகாரம் சொல்லுங்க, இப்பவே செய்யறோம். பரிகாரம் உங்களுக்கு இல்ல, உங்க மனைவிக்கு. பக்கத்துல ஒரு மகாகாளி கோவில் இருக்கு. இந்த கோவிலோட ஆதி கோவில் அது. சுயம்பு அம்மன். அந்த கோவில் பூசாரி கிட்ட எல்லா விவரத்தையும் நான் சொல்லிடுறேன். நீங்க போய் அவரை பாருங்க. என்ன பரிகாரம், எப்படி செய்யணுன்ற எல்லா விவரத்தையும் அவர் உங்களுக்கு சொல்லுவார். பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சாதான் நம்ம மகா யாகத்தை ஆரம்பிக்க முடியும். சரிங்க சாமி, நாங்க மகா காளி அம்மன் கோயிலுக்கு போய் பூசாரிய பாக்குறோம். நாங்க வரோம் சாமி. நல்லதுமா, நல்லது. வரோம் சாமி. இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? பரிகாரம் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே. இந்த பொண்ணால அதையெல்லாம் செய்ய முடியுமா? மகாயாகம் பூஜை செய்யும் போது அந்த தேவநந்தினியால என்ன பிரச்சனை வேணா வரலாம். இந்த பொண்ணு அதையெல்லாம் தாங்கி நின்றுவாளா? சில சமயம் ஆத்தாவோட திருவிளையாடலை புரிஞ்சிக்கவே முடியல. அம்மா தாயே, மகாகாளி, எது நியாயமோ அதை நீயே நடத்தி கொடுமா. உன்னை பழி வாங்க போற நாள் நெருங்கிடுச்சு சூர்யா. வர சந்திர கிரகண அன்னைக்கு உன்னை நான் என் கையாலேயே கொல்லுவேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அனு, யாகம் ஆரம்பிக்க போகுது. தேவநந்தினி சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன தேடி வருவா. அவ எத்தனையோ முயற்சி செஞ்சோம். இத்தனை நாள் அவளால நம்மள ஒண்ணும் பண்ண முடியல. அந்த கோவத்துல இன்னும் வெறியோட வருவா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஒரு பக்கம் தேவநந்தினி கிட்ட இருந்து எப்படியாவது உங்களை காப்பாத்திடுவேன்னு தோணுது. இன்னொரு பக்கம் எப்படி உங்களை காப்பாத்த போறணும்ன்ற பயம். அது வரைக்கும் என் கைய பிடிச்சு கூடவே வருவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அத மறந்துடாதீங்க சார். என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. எங்க போறதா இருந்தாலும் கூடவே என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க சார். இத்தனை நாள் நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் மனசுல இருந்த சந்தேகங்களை எல்லாம் கூட மறைச்சு வச்சுட்டு பாசிட்டிவா தான் பேசினேன். ஆனா இப்ப சில விஷயங்களை நான் மனசு திறந்து உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. ஒருவேளை இந்த யாகம் பலிக்காம போய் அந்த தேவநந்தினி என்ன கொண்டுட்டானா உனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு புரியுது. இப்ப கூட இதை நான் சொல்லாட்டா ஒருவேளை நான் எப்பவுமே சொல்ல முடியாம போயிடும். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீதான் அம்மாவையும் குடும்பத்தையும் பாத்துக்கணும். சந்திரா உலகம் தெரியாத பையன், பாவம் அவன். பங்கஜும் மீராவும் உனக்கு எப்பவும் துணையா இருப்பாங்க. சார், நீங்களே இல்லன்னு ஆன பிறகு நான் மட்டும் ஏசர் உயிரோட இருக்க போறேன். தப்பு அனு, ரொம்ப தப்பு. இந்த எண்ணமே ரொம்ப தப்பானது அனு. எனக்கு என்ன ஆனாலும் நீ உயிரோட இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சார், சத்தியம் பண்ணி கொடு அனு. அப்பதான் நான் இந்த யாகத்துக்கே வருவேன். இல்லைன்னா தேவநந்தினி என்ன கொன்னாலும் பரவாயில்லன்னு நான் போயிட்டே இருப்பேன். ஏசர் என்ன போட்டு இப்படி சித்திரவதை பண்றீங்க? இது சித்திரவதை இல்ல அனு. உன் எதிர்காலம் எந்த வகையிலையும் கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் யோசிச்சு எடுத்த முடிவு இது. ஒருவேளை தேவநந்தினி ஜெயிச்சிட்டானா உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய கண்டிப்பா நீ அமைச்சுக்கணும். ஏதாவது உளராதீங்க சார். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் என் மனசுல ஒருத்தர் மட்டும் தான், அது நீங்க தான். இப்படி பேசுறதெல்லாம் நான் இருக்கும்போது கேட்க சந்தோஷமா இருக்கும். நானே இல்லனா இந்த பேச்சுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இன்னும் சரியா சொல்ல போனா நீங்க இல்லன்னாதான் நான் சொன்ன வரிகளுக்கு அர்த்தம் ஜாஸ்தி சார்.
சார் ப்ளீஸ் சார், என்னையும் நெகட்டிவா பேச வைக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என் மனசுல இருக்கிறத எல்லாம் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அது எல்லாத்தையும் நீ நிறைவேற்றுவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், ஒருவேளை தேவநந்தனை என்ன கொன்னுட்டு உங்களை ஒண்ணும் செய்யாம போயிட்டா நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா சார்? ஏன் சார் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. 20 வருஷமா என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணுக்கு இடம் இல்லைன்னு தான் நான் இருந்தேன். நீதான் என்ன திரும்பி பார்க்க வச்ச. அப்படிப்பட்ட நீயே இல்லைன்னா இன்னொரு பொண்ணுக்கு என் வாழ்க்கையில சான்ஸே இல்லானோ. அது எப்படி சார்? உங்களுக்குன்னா ஒரு நியாயம், எனக்குன்னா ஒரு நியாயம். உடனே வயசுன்னு ஆரம்பிக்காதீங்க சார், ப்ளீஸ். வேண்டாம். நாம இப்ப நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசிக்கவே வேண்டாம். நிகழ்காலத்தை பத்தி மட்டும் யோசிப்போம். மத்ததெல்லாம் அந்த கடவுள் முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்புறம் உங்க மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல சார். ஆனா ஒண்ணு மட்டும் பாக்கி இருக்கு சார். உங்க கடந்த கால வாழ்க்கை. தேவநந்தனி உங்க மனைவி. அவையே சார் உங்களை கொல்ல இவ்ளோ வெறி பிடிச்ச அலையணும்? என்ன காரணம் சார்? இப்பவும் உங்க கடந்த கால வாழ்க்கைய பத்தி சொல்ல நேரம் வரலன்னு நினைச்சா சொல்ல வேண்டாம் சார். இல்லனோ, என் கடந்த கால வாழ்க்கைய உன்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமே அதை சொல்லாம இருந்தாதான் தப்பு. நான் ஒரு சேரியில பிறந்தவன். பணத்தை எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஒரு டீக்கும் பொண்ணுக்கும் நானும் பங்கஜம் எவ்வளவு அலைஞ்சிருப்போன்னு சொல்லவே முடியாது. என்னை பெத்தவங்க எனக்கு வச்ச பேரு அன்பு செல்வன். உனக்கு வரப்போற புருஷன் ஆங்கிற எழுத்துல தான் ஆரம்பிக்கும். அன்பு, அன்பு, அன்பு இல்லைன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னடா சட்டுன்னு அன்பு இல்லைன்னு சொல்லிட்ட? உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்த? உன்னோட சொரி ஜோக்க கேட்கலாம் எனக்கு டைம் இல்ல. இந்த ஜோக்க நைட்டு ஞாபகப்படுத்து, உனக்காக சிரிக்கிறேன். இப்பெல்லாம் நான் பேசினா உனக்கு பிடிக்கிறதே இல்ல. வள்ளினா உன் முகம் சட்டுன்னு பிரகாசமாயிடுது. எல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப கூட எதுக்கு உன்னை சூர்யான்னு கூப்பிட சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். வள்ளி வச்ச பேரு தானே? வள்ளி உனக்கு சூர்யான்னு பேர் வச்சதுல தப்பே இல்ல. புரிஞ்சுக்கிட்டா சரி. சூர்யா, இன்னைக்குதான் முதல்ல நீ பெரிய மீட்டிங்ல பேச போற. ஏகப்பட்ட பிசினஸ் மேன்லாம் வந்திருப்பாங்க. எப்படிடா சமாளிக்க போற? இந்த கவுண்டமணி சொன்ன காமெடி ஞாபகம் இருக்கா? இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. பாத்துடா. என் மனசுக்குள்ள வள்ளி இருக்கா. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பாரு, உன் வள்ளி புராணம் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதா? மங்களகரமான ஃபுல் ஸ்டாப். சீக்கிரமே கல்யாணம். பங்கஜ பொண்ணு கேட்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். பெஸ்ட் ஆஃப் லக் சூர்யா. கேரி ஆன். தேங்க்ஸ். சிட் டவுன். அன்பு செல்வனா? ஆமானோ, பேர்ல மட்டும்தான் செல்வம் இருந்தது. போன பக்கம்லாம் எனக்கு காத்திருந்தது அவமானம் தான். ஒரு பக்கம் அப்பா அம்மா இல்லாத ஒரு தம்பி, இன்னொரு பக்கம் வறுமை. அப்ப கூடவே இருந்து என்ன பாத்துக்கிட்டவன் பங்கஜ். அப்பதான் அம்மா சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா சொன்னாங்க. சேலை சேல்ஸ் பண்ற பிசினஸ். துணிஞ்சு ஆரம்பிச்சேன்.
இப்ப எங்க சேலைகளை தேடி வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. பிசினஸ் வளர ஆரம்பிச்சது. எங்க சேலைகளுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக ஆரம்பிச்சது. கடன் கொடுக்க பேங்க் முன் வந்தது. 6 மாசத்துல 100% growth காமிச்சேன். பிசினஸ் உலகத்தோட கண் என் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் நடந்தது. ஏகப்பட்ட விஐபிஸும் ஆண்டர்பிரனர்ஸும் வந்திருந்தாங்க. அப்போதான் தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட சேர்மேன் தேவநந்தினி என் வாழ்க்கையில குறுக்க வந்தா. சாரி தேவநந்தினி, உங்க அம்மா தவறிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னால வர முடியல. சாரி. போல்டான லேடி விலாசினி. விலாசினியா? Don't you have any manners? அவங்க என்ன சாதாரண ஆளு நினைச்சியா? பெரிய பிசினஸ் குவீன். அவங்கள எப்படி கூப்பிடணும்னு கூட உனக்கு தெரியாது? சாரி சாரி. தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் CEO மிஸ்ஸஸ் விலாசினி. That is the right way. இப்போ பிசினஸ் எல்லாம் நீதான் பாத்துக்கிற போல. ரொம்ப சின்ன வயசு, தனியாளா முடியுமா தேவநந்தினி? ஏன் வயசுக்கும் பிசினஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சச்சின் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சப்போ அவருக்கு வயசு என்னன்னு தெரியுமா உனக்கு? ஜஸ்ட் 17. மேண்டலின் ஸ்ரீனிவாசன் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சாரு. அவரு வயசு என்னன்னு தெரியுமா அப்போ? 12. திறமைக்கும் வயசுக்கும் சம்பந்தம் கிடையாது. 20 வயசுலே இந்தியாலவே பெஸ்ட் ஆண்டர்பிரூனர்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். என்னது, ஒரு வருஷத்துலயா? சான்ஸே இல்ல. அப்படின்னு நீ நினைச்சா அது உன்னோட தப்பு. இந்த தேவநந்தினி எதையும் செஞ்சு காமிப்பா. என் டிக்ஷனரியில முடியாதுன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. ஏன்னா நான் தேவநந்தினி. ஹலோ, யாரு இவன்? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட CEO. வரும்போதே பார்த்தேன், எல்லாரும் இவனை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. இவன் திங்க் பண்றது, புது புது பிளான்ஸ் கொண்டு வரது, பிசினஸ் பண்றதுன்னு எல்லாத்துலயுமே புதுசா இருக்காண்டி. இன்னும் ஒரு வருஷத்துல இந்தியாவே திரும்ப பார்க்க வைப்பான் பாரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த 17வது தொழில் அதிபர்கள் மாநாடு ஒரு முக்கியமான வணக்கம். என்னோட பிசினஸ் பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். என்னோட பிசினஸ்ல நான் ரொம்ப பிரஸ்டீஜியஸா நினைக்கிறது தேவநந்தினி சாரீஸ் பத்தி தான். இன்னைக்கு அது ஒரு சின்ன கம்பெனி தான். ஒரு வருஷத்துல அது இந்தியாவிலேயே ஒரு பெரிய கம்பெனியா நான் மாத்தி காமிப்பேன். அதுதான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ப்ராஃபிட் பண்ற கம்பெனியா இருக்க போகுது. இதுதான் என்னுடைய ட்ரீம். இந்த ட்ரீமை நிறைவேற்றுறதுக்காக நான் சில டெசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். அதுல முக்கியமான 2 மட்டும் உங்ககிட்ட சுருக்கமா சொல்றேன். 1, ஒரு கம்பெனியோட லாபத்தை தடுக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனி முழுக்க நிறைஞ்சிருக்கிற தொழிலாளர்கள். தொழிலாளர்கள் நிறைய இருந்தா அங்க வேலை சீக்கிரமா நடக்கும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது தப்பு. தொழிலாளர்கள் எல்லாரையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலா மிஷின்ஸையும் கம்ப்யூட்டர்ஸையும் டிப்ளாய் பண்ணி நாம வேலை பார்த்தா
வேலையும் சீக்கிரம் நடக்கும், நமக்கு லாபமும் நிறைய கிடைக்கும். ஓடி, பேட்டா, இன்கிரிமெண்ட் எந்த தொல்லையுமே கிடையாது. ரெண்டாவது, ஒருத்தர் ஒர்க் பண்ற எஃபெக்டிவ் டைம் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ண அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு salary கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை பார்த்தாருன்னா அவர் 8 மணி நேரமும் வேலைய செய்யறது கிடையாது. சாப்பிட 1/2 மணி நேரம், அரட்டை அடிக்க 1/2 மணி நேரம், ஓபி அடிக்க 1 மணி நேரம், இதுக்கெல்லாம் சேர்த்து நாம தானே சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் நான் வச்சிருக்கேன். இன்னும் நிறைய சொல்லலாம், பட் டைம் இல்லை. தேங்க்யூ. இங்க இருக்கிறத அப்படியே பேச போறேன். அதான் என் ஸ்டைல். எனக்கு முன்னாடி பேசினவங்க அவங்களோட ஐடியாவை சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் மாறுபடுறேன், இல்ல மொத்தமாவே மாறுபடுறேன்.